நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பதிவில் நாம் ஆராய இருக்கும் வேத அறிவு, இயேசுவானவர் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுப்பதும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் அப்படி இல்லாமல் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று லூக்கா 20:27 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலும், மத்தேயு 22:23 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லி இருப்பதை கடைத்தொகையாக ஆராய்ந்து அறியலாம். இங்கு உயிர்த்தெழுதல், ஆவிகள் மற்றும் தேவதூதர்கள் போன்றவைகள் பழைய உடன்படிக்கையின்படி இவைகள் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் இயேசுவிடம் வந்து, மோசே சொல்லியபடி 7 புருஷர்களை கணவராக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் மரித்த பின்பு கொண்டவள் தன்னுடைய உயிர்த்தெழுதலில் அவள் மணந்த 7 பேரில் எவனுக்கு மனைவியாக இருப்பாள் என்று மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கும் கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். அதற்கு கிறிஸ்து, நீங்கள் வேத வாக்கியங்களின் மெய்ப்பொருளையும் தேவன் மரித்தோரில் விளங்கச் செய்யும் வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். எப்படியெனில் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்தபடியால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் இருக்கிறார்கள் என்றும், மேலும் இந்த வாக்கியமானது தேவன் அவர்கள் மூவரின் விசுவாசத்தை உடைய இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறது. அந்தபடியே தேவனானவர் கிறிஸ்து மரிக்கும் வரை ஆவியில் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஆவியில் பிழைப்போருக்கு மட்டுமே தேவனாயிருக்கிறார் என்றார். அதாவது ஆவிக்குரிய ராஜ்யத்தின் உயிர்த்தெழுதலில் பங்குடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பின்பு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் அவர் மரித்தோருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய மரணத்தில் இருப்பவர்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்று பின்பு சொல்கிறது. ஆகையால் இங்கு மாம்சத்தின்படி பெண் கொள்வனையும் பெண் கொடுப்பனையும் ஆவியில் உயிர்த்தெழுந்த உள்ளான மனுஷனுக்கு இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளாய் இவைகளால் வாழாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமே கர்த்தருக்கென வாழ்ந்து இருப்பார்கள். ஆவிக்குரிய சந்ததிகளை பிறப்பிப்பார்கள். அதாவது மாம்சத்திலும் இரத்தத்திலும் அவர்களுக்கு உறவின் வாழ்வே கிடையாது என்று சொல்கிறார். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் அவர்கள் ஆவியின்படி எல்லோரையும் அறிவார்கள். இப்படியே பவுலும் அன்று இருந்த நியாயப்பிரமாண உலகத்தின் அழிவின் பாடுகளின் மத்தியிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்திலும் அவர் பெண்ணை அறியாமல் இருந்தார். அநேகரும் அவரை போல் கல்யாணம் செய்யாமலும் இருந்தார்கள். ஆயினும் கர்த்தர் திருமணம் செய்வது பாவம் என்று சொல்லாமல் அதை அவர்கள் மெய்யான ஆவிக்குரிய ஜீவியத்தில் அறியாமல் இருப்பார்கள் என்றே சொன்னார் என்று 1 கொரிந்தியர் 1:36 சொல்கிறது. எப்படியெனில் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அல்லது பாவ உலகத்தின் பிள்ளைகள் தங்களின் நாமங்களின் மேன்மைகளுக்கும் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கென பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். ஆனால் இனி வரும் நியாயப்பிரமாணம் இல்லாத உலகும் அல்லது மறுமையும் ஆதாமுக்குள் ஆவியில் மரித்தவர்கள் அந்த மரித்த நிலையில் இருந்து உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரராக கிறிஸ்துவுக்குள் எண்ணப்படுகிறவர்களோ தங்களின் மேன்மைக்கும் இச்சைகளுக்கென பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் ஜீவனான கிறிஸ்துவுக்கென மட்டுமே இவைகளை செய்து அவர்கள் ஆவியாக இருப்பதால் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு வெளிப்பட்ட உயிர்த்தெழுதின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவராய், அதாவது தேவனுடைய செயல்களுமாய் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் மாம்சத்தில் இருக்கும் போதே இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை வெறுத்து தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமையினால் அதை அறியாதிருக்க அவர்கள் அதை விட்டு எடுப்படும் போது எதையும் அறியார்கள் என்று இங்கு சொல்கிறார். ஏனெனில் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஒரே உறவான கிறிஸ்துவை மட்டுமே எல்லோரிடமும் அறிவார்கள், மனுஷரை அல்ல என்று இவைகள் சொல்கிறது. அவர்கள் பெற்ற உயிர்த்தெழுதலின் ஆவி கொள்வனையும் கொடுப்பனையும் அறியாது என்கிறார். அவர்கள் இருக்க போகும் கிறிஸ்துவின் நீதி உள்ள புதிய வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு பாவமும் மரணமும் உண்டாகும் நியாயப்பிரமாணம் இல்லாதபடியால் அவர்கள் இனிமேல் மரிக்கவும் மாட்டார்கள் என்றார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.